ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னா ஹெல்மெட் வாங்கலான்னு போயிட்டுருக்கேன். இந்த ஹெல்மெட் ரொம்ப கிடுகிடுன்னு ஆடுது. கேமரா வச்சுருக்கிறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் ஒரு ஹெல்மெட் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் பார்த்தேன், எதுவும் செட் ஆகலை. சரி, இங்கே ஏதோ பக்கத்தில் நேரில் கடை ஒன்று இருந்துச்சுன்னா போகலான்னு பார்த்து என் கடைக்கு போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போயிட்டுருக்கு. நானும் 2 நாளாக வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனை தான். சரி, ஒரு வழியாக வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே போய்ட்டு ஏதோ ஷோரூம் போயிட்டு ஹெல்மெட் செட் ஆகுதான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு என்னன்னு பார்த்து சொல்கிறேன். ஆமாம், நான் சொல்லி தான் தூக்கி நிறுத்த போகிறோம். இல்லை கைஸ், சும்மா சொன்னேன். நான் முதல்ல போய் பார்க்குறேன். பார்த்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு தெரில. நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன். அந்த கணக்குள்ளே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். பார்க்கலாம் இருங்க, நான் அங்கே போயிட்டு எப்படி இருக்கு என்னன்னு பாட்டு கூப்பிட்றேன், சொல்கிறேன். வாங்குறேன்னு முடிவு பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் கடைக்கிட்ட போயிட்டு vlog கன்டினியூ பண்ணுறேன். அது இல்லாமல் அங்கே கடையில் vlog எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. என்ன இப்போ சொல்லுவாங்களா சொல்லுவாங்கன்ட்டு. அது இல்லாமல் எனக்கு வேறு எப்படி என்னன்னு தெரில. அங்கே போயிட்டு vlog கன்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், மணி எத்தனை ஆச்சுன்னு தெரில. இருங்க பார்த்துருவோம். தெரியலையே, இதுலேருந்து பார்த்தா மணி வேறு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வேறு கடை வேறு ஓப்பனில் இருக்கான்னு தெரில. அண்ணன் திரும்ப வராட்டிருக்கு. ஒரு இண்டிகேட்டர் இல்லை, தப்பாக நினச்சிட்டோம் ஒரு ஆளை. அண்ணன் திரும்பலை, நேராக தான் போகிறாரு. அவன் தான் தப்பாக நினச்சிட்டோம். கடை வேறு திறந்துருக்குமா என்னன்னு தெரில. மணி வேறு 7:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. க்ளோஸ் கீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் இந்த வீடியோவை அதோட கட் பண்ணிவிடுவேன். நாளைக்கு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் கைஸ். அது இல்லாமல் முக்கியமாக இன்னொன்று, மொபைல் ஹோல்டரும் அதிலே சார்ஜர் ஏறுற மாதிரி வேணும். அதை வாங்கணும். ஏன்னா அது GoPro வந்து இதுலேயே சார்ஜ் இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. திடீர்னு 30-40ங்குது. இது வேறு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதனால எப்படி என்னன்னு தெரில. அதுக்காக அதை வந்து எப்பயும் பெரிய ரன்னிங்கில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளக்கிங் பண்ணிட்டே சுற்றுறதாகும். அப்போ தான் நம்ம திடீர்னு இறங்கி போகும்போது அப்போ இதான் எங்கள் இடத்துல லாக் இது எடுக்கிற போது கரெக்டாக இருக்குமா. எனக்கு கொடுத்தவர் அப்படி தான் சொன்னார். அதனால் அதை ஒன்று பண்ணிடலான் இருக்கேன். அது இருந்தால் பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அது ஒன்றும் பெருசாக சார்ஜ் ஏறாது. இது பேட்ரி கம்மினால அதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். சரி கைஸ், நான் இப்போ திருச்செங்கோடு இப்போ தான் வந்தேன். திருச்செங்கோட்டிலேருந்துட்டு அங்கே கூட்டப்புள்ளி, அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரும், 6 கிலோமீட்டருக்குள்ளே வரும். அங்கே தான் இருக்குது கடை. இங்கே வேறு எங்கேயும் கடை இல்லை. அதனால் நான் அங்கே போயிட்டு பார்த்துட்டு கூப்பிட்றேன். என்ன இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப விசுன்னு கவ்வுது, தொண்டையெல்லாம் கவ்வுது. இது மாதிரி பதட்டத்துலேயே பேசிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் ரோடே கருகுமுன்னு இருக்குது. என்ன தெரிய போகுதுன்னு தெரில. சரி, ரைட்டு. ரைட்டு. ப்ரோ வண்டி கிஸ்ஸாகிறாப்புல. இருக்கட்டும். சரி கைஸ், நான் அங்கே போய்ட்டு இப்போ vlog கன்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்னும் பிக்கல்லாம் எடுக்குது. கைஸ், அவ்வளோதான், கூட்டப்புள்ளி வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 300-400 மீட்டருக்கு முன்னாடி தான் கடை இருக்குது. இல்லை, கூட்டப்புள்ளி பஸ் ஸ்டாப்புக்கு இன்னும் 200 மீட்டர் இருக்குது. இந்த ஸ்பீடு பிரேக் ஏறி இங்கே இருக்குது. இந்த ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்கி அந்த பக்கம் ரோட்டில் இருக்குது, ஆப்போசிட் ரோட்டில் போகிறதுக்கு ஆப்போசிட்டில். நம்ம போய் அங்கே கட்டிருக்கான்னு வேறு தெரில. இருங்க கைஸ், நான் கடைக்குள்ளே போயிட்டு பார்க்குறேன். ஹெல்மெட் நமக்குன்னு ஹெல்மெட் இங்கே தான் இருக்கா என்னன்னு தெரில.
அநேகமாக இந்த கட்டிலே திரும்பிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா அந்த இடத்துல கட்டு இருக்கா. அவ்வளோ தூரம் ஒன் வேல போகணுமே. சரி வேணாம், இப்படி போய் பார்க்கலாம். அதில் கடை இருக்கான்னு தெரியலையே. கடை இந்த பக்கம் நம்ம தான் இருக்கிற மாதிரி இருந்தாங்க. கைஸ் கடை இருக்க மாதிரி தெரில கைஸ், ஒரே இடமே கருகும். இந்த ரோட்டில் இன்னும் லைட் போடலை, அதனால் அது இருக்குது. அந்த இடத்துல தான் கடை இருக்காத கேள்விப்பட்டேன். கடை இருக்கா 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 கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கடை இருக்குது கைஸ், நான் இருங்க அங்கே போயிட்டு கூப்பிட்றேன். கடைகிட்ட வந்தாச்சு. இதே ஆர்டர் பண்ணாலும் இதே மாதிரி ஹெல்மெட்டில் கலர்ஸ் மட்டும் தான் மாதிரி வருவாங்க. புது எடிஷன் பெருசாக வரப்போகுது. இதே தான், ஏன்னா இன்னமும் வந்து அரைச்ச மாதிரி தான் அரைக்கிறாங்க. அதே தான் நாங்களும் வாங்க முடியும் வெளியில். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு எம்டி மற்ற ப்ராண்ட்லாம் போனாலும் சப்ளை கரெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த வயசை உடஞ்சது, இந்த உள்ள இருக்கிற லாக் உடஞ்சதுன்னா வாங்கி தர முடியாது. இதுவா நான் கேரண்டியாக சொல்கிறேன், நான் வாங்கி தருவேன். வாரண்டி சொல்கிறேன், கேரண்டியாக சொல்கிறேன். வெறும் 55 ரூபா போனால் நான் வாங்கி தருவேன். ஐசர் 210 ரூபா வாங்கி தர முடியாது. இதை நீங்கள் ஏறாண்டு பண்ண முடியாது. எங்கள் கடையில் இருக்கிற ப்ராடக்ட் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இது எக்ஸலு, அதுலேயே இது வந்து இது எல்லாம் நினைக்கிறேன். இது எப்படி எக்ஸல், இது வைல்டும் வாங்க லீகல் டைப் மாடல். இது வைல்டு, அது பண்ணி, இது ப்ரௌன் மேன், அது ப்ளைன் காட்டு. இதுலேயே வந்து ப்ரௌன் மேன் ரெட்டு, ப்ரௌன் மேன் தான் ரெட்டு வருது. இது நல்ல எடிஷன், கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஹெல்மெட் கோல்டு சக்ஸஸாக போயிட்டு இருக்கிற மாதிரி கோல்டு. இது எப்பயுமே நீங்கள் சைடில் பாருங்கள். எப்பயும் நீங்கள் சைடில் கண்ணாடி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வரணும். ஜஸ்ட் லுக்கு பார்க்கணுமா இப்படி பாருங்க, தெரியுங்களா? ஹெல்மெட்டோட லுக் இங்கே தெரியும். நம்ம இப்படி தலை வச்சிருக்க மாட்டோம், தலை இப்படி தான் இருக்கும். இந்த பொசிஷனாக தலை இருக்குது எப்படிங்க போட்டோம்னா. அப்படி போகும்போது என் லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் இங்கே மேலே எடுத்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். மண்டை ஓட்டுக்கு க்ரௌனு, அதான் கவர்மெண்ட். இது வந்து க்ரௌன் மேகா போல்டு க்ரௌன் மாதிரி. இதுவும் நல்லாயிருக்கும். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்டு இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது. இந்த ரெட்டு ஒரு இடத்துல ப்ளூ வரும், அந்த இடத்துல ஃப்ளோரசன்ட் க்ரீன் வரும். ரெட்டு காமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்பயுமே பகலுக்கு வந்து நல்லா காமாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். வேணா நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கி கொடுத்துருக்கீங்க. 215 ரூபா வாங்க. ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது. வயசெல்லாம் காஸ்ட் கம்மி தான். ஹையஸ்ட் ரேட்டு 250 ரூபா தான் இருக்குது. இந்த ஸ்பாய்லர் வேறு 30 ரூபா உடஞ்சாலுமே பயன்படுத்த. இதெல்லாம் 170 ரூபா தனியாக கட்டிக்கலாம். இன்குல்டெல்லாம் இல்லை, வரையில கல்வி தான் இருக்கும். நாங்கள் தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். கையை கொண்டு எங்கே இருக்குது கைத்தி உருவம் தெரியுது. கையாக கை உடஞ்சு தெரியும். என்ன லைட்டாக காதில் போட்டு வச்சிருக்கு. இப்போதான் ஒன்று வீக்கோட எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்கோம். ஹாய் கைஸ், ஹெல்மெட் பார்த்தேன். எல்லா ஹெல்மெட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தான் எதுவும் பிடிக்கல. அதனால் நான் ஒரு ஹெல்மெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட.
இன்றைக்கி இல்லைனா இன்றைக்கி ஆகாது, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு 2 நாளில் வந்துருமாம்மா. காய்ஸ் நான் என்ன ஹெல்மெட்டுங்கிறத நான் அன்றைக்கி சொல்கிறேன் காய்ஸ். நல்லா இருந்துச்சு ஹெல்மெட், அது பார்த்தேன் நல்லா இருந்தது. நான் கூட ஆன்லைனில் பார்த்தது சேம் அதே சிமிலரில் தான். அண்ணன்ட்ட கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் பரவாயில்ல ஆர்டர் பண்ணிட்டேன் நான். இருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கும்ல, அது இல்லாமல் இங்கே ஒரு டச்சு கிடச்சிது பிரதர், சூப்பராக இருந்தது. அண்ணன் நல்லா பேசினா அப்படி. மேபி அண்ணன் இந்த வீடியோவில் பார்ப்பாரான்னு தெரில, பார்த்தா அண்ணா ரொம்ப தேங்க்யூண்ணே. கைஸ் நான் என்ன சொல்கிறது, சரி கைஸ் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அநேகமாக நான் வீட்டுக்கு இதில் தான் போகணும், அது வரையும் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது ஸ்பீடில் போட்டு காட்டவா? சரி ஓகே கைஸ், நான் இருங்க எனக்கு கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்க இடத்துக்கிட்டு போயிடுறேன். போயிட்டு ப்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் ஒன்று சொன்னேன்ல, எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு, அது ரேட்டு எல்லாம் ஓகே தான், குவாலிட்டியும் ஓகே தான். அது இல்லாமல் நம்ம ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பெருசாக ஹெல்மெட்டுக்கு பண்ணுவோன்னு தெரியல எனக்கு. சரி அதே கரெக்டாக வாங்கிட்டா நமக்கு அந்த இது குறை இல்லாமல், அன்னைக்கு யோசிக்கக்கூடாது. வாங்கிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு ஐயோ இதை வாங்கியிருக்கலாமே, இதை என்ன செஞ்சு போனால் என்ன இதாக இருக்கும், அதுக்காக இதை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கக்கூடாதுங்காக தான் இன்றைக்கி பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். நான் வாங்கினா ஆர்டர் பண்ண சொல்லிட்டேன் நான். அது இல்லாமல் ஹெல்மெட்டும் ரொம்ப பிடிச்சிது, அது இல்லாமல் ஃபிட்டிங் சூப்பராக இருந்தது. அதில் ஒரு எம் மாடல் எடுத்து போட்டு பார்த்தேன், அங்கே வந்து எம் இருந்தது, எல் இல்லை. எனக்கு வந்து எல் தான் செட் ஆகும், நான் எனக்கு எல் இல்லை, அதனால் எல் வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன். எம் வந்து போட்டு பார்த்தா ஃபிட்டிங் சூப்பராக தான் இருந்தது, ஃபிட்டிங் கரெக்டாக தான் இருந்தது. என்ன ரொம்ப டைட்டாக இருந்தது, அவ்வளோ டைட்டு போட்டால் நமக்கு ரொம்ப இருக்குதா இருக்குன்னு தான் சரி எல் கரெக்டாக இருக்கும். நம்ம இல்லாமல் நம்ம தலை பெரிய தலைக்குங்கும்போது எல்லுங்கிறது கரெக்டாக இருக்கும். அது எக்ஸல் போட்டால் கரெக்டாக இப்போ இருக்கும், ஆனால் அது எப்படி சொல்கிறது, எக்ஸல் கரெக்டாக இருக்கும். நாலடியில் போக போக பார்த்திங்கன்னா சைடு பேர்லாம் பார்த்திங்கன்னா அமுங்கிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப லூஸாக இருக்கும். ஹெல்மெட் வந்து லூஸாகவே போடக்கூடாது, ஓரளவுக்கு நமக்கு டைட்டில் தான் இருக்கணும். ஓரளவுக்கு தான் டைட், அந்த ரொம்ப டைட் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு டைட்டில் தான் இருக்கணும். அது வந்து எல்லுக்கு 4 அடியில் ரொம்ப லூஸ் ஆகிடும், சரி எக்ஸல் வந்து லூஸ் ஆகிடும். அதனால தான் சரி எல்லே வாங்கிடலாம். எல்லு இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் போக ஃப்ரீ ஆகிடும், அதுக்காக நான் எல்லே இன்றைக்கி அதனால் கிடைக்கல. அது இல்லாமல் அண்ணன்ட்டு வந்து ஆக்சரில் ஹெல்மெட் வந்து கம்மியாக தான் வச்சுருந்தாப்பு. ஆக்சரில் உண்மையை சொல்லிடலாமா? சரி வேணாம், இல்லை அதனால தான் அண்ணன் ஆர்டர் பண்ணி தரேன் வாங்கி தரேன்ட்டார். அண்ணன் ஒரு ரேட் சொன்னார், அதில் நமக்கு ஒரு குட்டி டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துருக்கா. அப்படி இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம யூஸ் போனால் ஒரு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் ஒரு 100 ரூபா 150 ரூபா ஆகுன்னாரு. சரி அதெல்லாம் அண்ணன் கொடுத்துருவாப்லி. காய் செம்மையாக இருந்துச்சு ஹெல்மெட்டு. அதெல்லாமே நம்ம திருச்செங்கோடு வந்துட்டோம். இது திருச்செங்கோடு அண்ணா சாலை. அண்ணா எங்கே இருக்காருன்னா இங்கே இருக்காரு, தெரியுறாருன்னு தெரில, செம்ம புழுதி இருக்கா. கைஸ் அவ்வளோதான், நம்ம அப்படியே போயிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோதான், அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான். வண்டி விடுங்க ப்ரோ. சூப்பர், சாரி நான் என் மேலே தான் தப்பு, இண்டிகேட்டர் போட்டுக்கு மயிருக்குன்னு வந்துட்டேன், சாரி. இதில் வேறு வழி விடுங்க ப்ரோன்னு மயிரு. ஓகே கைஸ், நல்ல வெளிச்சமாக இருக்குது ஏரியா. ஓகே பாய். எண்டு கொடுத்தலான்னு பார்த்தா கரெக்டாக லைட் இல்லாத நேரத்தில் இழுத்துட்ருக்கேன். இருங்க இப்போ கொடுக்குறேன் பாருங்க எண்டு. நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். ஹாய் கைஸ், அவனை தான் இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அங்கேன்னு சுற்றிட்டு இருந்தது ஒரு டைம் அப்படியே ஃபுல்லாக இழுத்துருச்சு. மணி 11க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம்
பெட்ரோல் வேறு போடணும். நமக்கு இந்த பெட்ரோல் பங்கை பார்த்தா பெட்ரோல் போடணுங்கிற நினப்பே வர மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது, நினப்பு வர மாட்டேங்குது, இல்லை மனசு வர மாட்டேங்குது. சரி வா இப்போ போட்டுக்கலாம், இப்போ போட்டுக்கலாம் அப்படியே இழுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அன்றைக்கி வேறு வண்டி ட்ரை ஆகி போச்சு, ட்ரை ஆகி போய் தான் 1 லிட்ரு போட்டேன். அதுதான் வண்டி ஓடிட்டுருக்காப்புல. இன்றைக்கி வேறு சுற்றியாச்சு. நாளைக்கு சாயந்தரம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், நாளைக்கு சாயந்தரம் போட்டுக்கலாம். கோப்ரோவில் எவ்வளோ பேட்ரி ஹெல்த் இருக்குது? 75 இருக்குது. ரெக்கார்டு பெருசாலாம் பண்ணல. இது ஓரளவுக்கு இந்த பேட்டரி நல்லா சார்ஜ் நிற்கிது. கோப்ரோ பேட்டரியோட அந்த எக்ஸ்ட்ரா பேட்டரி அந்த இது லோக்கலில் வாங்கினது அது நல்லா சார்ஜ் நிற்க மாட்டிருக்கு. அது ஃபில் பண்ணி இப்போ தான் போட்டிருக்கு. நான் இத்தனை இதையும் சுற்றிட்டு ரொம்பலாம் எடுக்கிறேன். மிஞ்சி போனால் ஒரு 18 நிமிஷம் இருக்குமா, 18எல்லாம் வந்திருக்காது, 15 நிமிஷம் தான் இருக்கும். என்ன தேரிச்சு தேரலன்னு தெரில. அவ்வளோதான் எடுத்திருக்கேன், பார்க்குறேன், பார்க்கலாம் எப்படி வந்திருக்கேன்னு தெரில. இவ்வளோ லைட் போட்டு வராப்புல. போங்க சார், போங்க. என்ன வண்டி இது? டொயோட்டா சிம்பிள் போட்ட மாதிரி இருக்குது. இனோவா, அதுதான் இனோவா ஃபேஸ் லிஃப்டர் இருக்குது. அந்த வாய் வேறு வளருது. சரி ரைட்டு, நம்ம வருவோம். நான் வீட்டுக்கு போய்ட்டு ப்ராப்பரான எண்டு கொடுக்குறேன் கைஸ், இருங்க. சரி ஓகே கைஸ், பாய். கைஸ் நம்ம விட்டுட்டு வந்தாச்சு. இந்த இதுக்கு அடுத்து நம்ம வீடு தான். ஓகே கைஸ், பாய், டாட்டா. அது இல்லாமல் கைஸ் இன்னொன்று முக்கியமாக, நான் இது போன வீடியோ சேனலில் அப்லோட் போட்டிருந்தேன்ல, வேறு யாரோ புதுசாக என்ன தெரியாதவங்க யாரோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்டாக பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது தெரிஞ்சுக்கிறதுல. எனக்கு அந்த ஒரு இது மட்டும் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய், டாட்டா. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம், சீக்கிரம் சந்திப்போம். பாய்.